வணக்கம். கொக்கைன் என்ன மாதிரியான ஒரு அடிக்ஷன்? கொக்கைன் என்ன மாற்றத்தை உடல்ல உருவாக்குது? ஸோ இட் அஃபெக்ட்ஸ் யுவர் நியூரோ சயின்ஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் யுவர் பாடி. அப்போ என்ன மாதிரியான பின்விளைவுகள் உருவாகும் கொக்கைன் யூஸ் பண்ணுறதுனால? உங்களுக்கு ப்ளஷர் ப்ளஸ் மோட்டிவேஷன் ரெண்டும் அட் அ டைமில் கிடைக்குது. டோபமைன்கிற கெமிக்கல் சுரக்கிறதுக்காக உங்கள் பிரெயினுக்கு ஒரு உந்துதல் செலுத்தப்படுது. நரம்பியல் மண்டலத்தில் ஒரு மாற்றம் உருவாக்குது. அதன் மூலியமா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அந்த டோபமைன் எதற்கு நம்மளுக்கு ஒரு ப்ளஷர் அதிகமாக கொடுக்கும்? நம்மளோட தாட் ப்ராசஸ்லையும் நம்மளோட அதிகபட்ச எண்ணமா நம்ம இருந்தது, நம்ம ரொம்ப நாளா நீடிச்சு சிந்திக்கிற ஒரு விஷயம் இது ட்ரிகர் பண்ணும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட விதத்துல அது உங்கள் செயல்பாடுகள் மாறும். யூஃபோரியாங்கிற ஸ்டேட் கிரியேட் பண்ணும். தூக்கமும் இல்லை, கம்ப்ளீட் உங்களோட மூளையோட செயல்பாடு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட். இதனால நீங்க ரிலாக்ஸ் ஆக மாட்டீங்க, கம்ப்ளீட்டா ஹைப்பர் ஆக்டிவா உங்க மூளை செயல்பட தொடங்குது. இது ஏன் கிரியேட்டர்ஸும் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்துறாங்க? பிகாஸ் த டைமென்ஷன் நார்மல் மைண்ட் செட்ல யோசிக்க முடியாத ஒரு மாறுபட்ட டைமென்ஷனை அது உங்களுக்கு தெளிவா காட்டும். நம்ம சிந்திக்க முடியாத விஷயங்கள், ஒரு நார்மலான மூளை சிந்திக்க முடியாத விஷயங்களை மாறுபட்ட விதத்துல அது உங்களுக்கு ஒரு உருவாக்கி ஒரு கதைத்தன்மையோ இல்ல ஒரு படைப்பையோ அது ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய உந்துதல் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும். இது நல்லது 25%னா 75% இதோட தாக்கங்கள் ரொம்ப கொடூரமானது. ரொம்ப மோசமான விஷயம் என்னங்க? மனித மூளை நல்ல விதமா யோசிக்கிறப்ப அதோட செயல்பாடுகள் விட டேஞ்சரஸான ஒரு ஐடியாஸையும் ஒரு பின்விளைவுகளையும் உருவாக்குற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு இல்லைங்களா? இது யங்ஸ்டர்ஸ் மத்தியில இது பயன்படுத்தப்படுதுன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பின்விளைவுகள் உள்ள செயல்களை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் தெளிவான சிந்தனையோட. அது இன்னும் டேஞ்சருங்க. ஒரு விஷயத்த நம்ம கோபத்தாலேயோ எமோஷனல் தூண்டுதலையாலேயோ செஞ்சோம்னா அதோட தாக்கம் கம்மி. மூளை கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷனோட ஒரு செயலை நல்லதை செய்யறதை விட கெட்ட விஷயங்கள் உங்க மூளை ரெஸ்பான்ஸ் கொடுக்குறப்ப இட் இஸ் வெரி டேஞ்சர். அதுவும் இந்த மூளை செயல்பாடு எவ்வளோ நேரம் இந்த ப்ளஷரும் இந்த போதைத்தன்மைங்கிறது நீடிச்ச செயல்பாடு. அப்ப பல மணி நேரங்கள் தொடர்ச்சியா இந்த போதையை அவங்க நீடிச்சுக்க முடியாது. இதுவும் டேஞ்சரான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா இது அவேர்னஸ்ல மூலியமா மட்டுமே சமுதாயத்தை போய் ரீச் பண்ண முடியும். இதோட பின்விளைவுகள்னால மட்டும்தான் இது தொடர்றதுக்கான பயம் ஒரு நபருக்கு உருவாக தோன்றும். ஸோ இட் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. இதை பத்தி நம்ம நிறைய ஃபியூச்சர்ல பேசலாம். இந்த கொக்கைன் பயன்பாடுனால நம்மளுக்கு உருவாகக்கூடிய பின்விளைவுகள் உடல் ரீதியாகவும் நரம்பு மண்டலத்திலையும் நம்மளோட எண்ணத்தாலையும் நம்மளுக்கே உருவாகக்கூடிய பின்விளைவுகள் அதை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா மட்டும்தான் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளிவரவே முடியும். வெளிவரணும்னாலும் அது ஒரு ஸ்ட்ராங் மைண்டால மட்டும்தான் வெளிவரவே முடியும். ஸோ பி கேர்ஃபுல் இன் வாட் யூ ஸ்பீக், வாட் யூ யூஸ் அண்ட் வாட் யூ திங்க். தேங்க்யூ.